அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. கோபம் ஏற்படும் பொழுது ஓத வேண்டிய துஆ. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதனாக பிறந்த அனைவரும் அவசியம் தன் வாழ்நாளில் பல சந்தர்ப்பங்களில் கோபப்பட்டிருப்பார்கள். இதுவரை நான் கோபப்பட்டதே இல்லை என்று யாராவது உங்களிடம் கூறினால் அவர் 100% பொய் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் உறுதியாக முடிவு செய்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தின் பார்வையில் எந்த மனிதனுமே கோபப்பட மாட்டான் என்று அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லவில்லை. மாறாக கோபம் வரும்பொழுது அதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் நமக்கு அறிவுரை கூறுகிறான். அவ்வாறு கோபம் வருகிறது, அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை, அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதையே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இது புகாரி எனும் நூலில் 6115வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோபம் ஏற்படும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். கோபம் ஏற்படும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வாசகத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இது இந்த வாசகத்தின் பொருள். மனிதனை தடம் புரளச் செய்து தடுமாறச் செய்து அவனை வழிகேட்டை நோக்கி அழைத்துச் செல்வதற்காக ஷைத்தான் பல முயற்சிகளை செய்கிறான். அதில் ஒன்றாக மனிதனை கோபமடைய செய்கிறான். அதன் மூலம் மனிதன் பல தவறுகளை செய்ய தயாராகிறான். இப்படிப்பட்ட சூழலில் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அந்த கோபத்தை ஏற்படுத்திய ஷைத்தானை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற கருத்தில் இந்த வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.